25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதேபோல் பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கேருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்டில் முன்னால் மோப்பிலே ஒரு கல்வெட்டு அதை திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற இடத்துல செம்மொழி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிவிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்னு திருந்துட்டு கடைகள் வள்ளர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டருக்கு அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. 150 பேர் யார்? அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ யார் முக்கியமாக இருக்கிறவங்க, தொழில்துறைகளில் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கரில் 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் இருக்கிறதுல பசுமை பரப்பு எவ்வளவு? பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கரில் 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்குது. ஏகப்பட்ட கட்டடங்களாக இருக்குது. வெறும் காங்கிரீட் கட்டடமாக இருக்குது. பசுமை பரப்பு ரொம்ப இல்லை, இது மட்டும்தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கலாம். பொதுமக்கள் பார்வைக்கு எப்போ இருந்து அனுமதிக்கப்படும்? தலைவர் திறந்து விட்டோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்குது. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடித்து கொடுத்து யார் கேட்குறாங்கன்னு கொடுக்கலாம். அதில் ஒன்றும் தேதி சொல்லுங்கள். 2 நாள் 27, 28 அது மாதிரி ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்துலேருந்து பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறந்துட்டாரு பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. தேதி தெரிவிக்க வேண்டியது இல்லை, அவங்க டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து விட்டுருவோம். டிசம்பர்